1.5 வருஷம் கேப்ல 2 குழந்தை. உனக்கு உடனே சான்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இங்க பாரு அழகா வந்துட்டு என்ன சான்ஸ் ஏங்க டிரைவர் மட்டும் பேசியதெல்லாம் இதெல்லாம் சொல்லிருக்கா. அவர் லீட் எடுத்து கொடுத்துனேர்கள் எல்லாத்துக்கும். காலிங் பெல் அடிச்சாங்கன்னா நீங்க ரொம்ப பயப்படுவீங்க. அவர் எங்க வீட்டுக்கு வருவாரு, அதனால யாராச்சும் காலிங் பெல் அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பயப்படுவாரு. வேற எதுவும் போட்டு வாங்குறேன்னா நீங்க குழந்தை மாதிரி என்னம்மா அது குழந்தை பிறந்திருக்கு. நம்ம வந்துட்டு 2-3 வாட்டி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போடுங்கம்மான்னு 2 வாட்டி சொல்லுவோம். கரெக்டா தப்பா போடுவாரு. அப்பதான் பாத்ரூம்லாம் ஃபுல்லா வெளில வரும், எல்லாம் வரும். நான் அவர்கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி போடாதீங்க அப்படின்னு. இத்தனைக்கும் 1.5 வருஷம் கேப்ல 2 குழந்தை. உடனே வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி உனக்கு உடனே சான்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இங்க பாரு அழகா வந்துட்டு என்ன சான்ஸ் ஏங்க நீங்க ரன்னிங் ரேஸ்ல சக்சஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி இருக்கீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது. டைப்பர் மேல சான்ஸ் கொடுத்துக்க. நீ டிரைவர் மட்டும் பேசியதெல்லாம் இதெல்லாம் சொல்லிருக்கா. அவர் லீட் எடுத்து கொடுத்துனேர்கள் எல்லாத்துக்கும். இன்னும் நீ இத கத்துக்கலையே டைப்பர் போட கரெக்ட்டா. நீ எல்லாம் இத எப்பதான் கத்துக்க போறியோ. நம்ம பேரம் பேத்திக்கு தான் வாங்கணும். ஓபனா பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. அவருக்கு டைப்பர் போட தெரியல. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். கத்துப்பீங்க. பட் ஆனா அவங்க கேட்ட மாதிரி சான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க அது மிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. பாக்குற ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, காலிங் பெல் அடிச்சாங்கன்னா நீங்க ரொம்ப பயப்படுவீங்க அப்படின்லாம் நாங்க வந்துட்டு கேள்விப்பட்டோம். அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஸ்டார்டிங்ல அந்த பயப்படுவாரு, அதுக்கப்புறம்லாம் கிடையாது. என்னதுங்க அது? அவரு எங்க வீட்டுக்கு வருவாரு, அதனால யாராச்சும் காலிங் பெல் அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பயப்படுவாரு. வேற எதுவும் போட்டு வாங்குறேன்னா நீங்க குழந்தை மாதிரி என்னம்மா அது இல்ல வீட்டுக்கு வருவாங்கன்னா எனக்கு புரியலையே நடந்தது என்ன. கல்யாணத்துக்கு முன்னாடி அது ஏங்க வீட்டுக்கு வருவோம் போவோம். இது வந்து இதெல்லாம் ஃப்ளவர் பாட் உடைஞ்சு உங்களுக்கு ஏன் வேர்க்குது? ஏன் டென்ஷன் ஆகுது? செட்ல வந்து பிளாக்கா இருக்கு. மாட்டல மாட்டி விட்டியா? லைஃப் இப்போ நல்லபடியா போகும். இதெல்லாம் மெமரிஸ் தானே. நோ முத்தனா ஓதனா. ஓகே, டைரி மில்க்ல ஆரம்பிச்சு என்னோட டைரிக்கு போகுது. டைரி மில்க் வந்து என்னுடைய பழைய நினைவுகள் ஞாபகம் வருது. அந்த டைம்ல இருந்த பாடல்கள்லாம் ஞாபகம் வரும். இப்பெல்லாம் சாப்பிடுறது இல்ல. அந்த ஸ்வீட் எடுங்க, ஊட்டி விடுங்க. அந்த லவ் நாங்க வந்துட்டு இப்ப பாக்கலன்னா எப்படி? பிளடி ஸ்வீட் அப்படியே சொல்லுங்க. பிளடி ஸ்வீட். உங்களுக்கு எவ்வளவு ப்ரொபோசல் வந்திருக்கும் ஐயா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஒருத்தர் கூட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணது அவர்தான். அதுக்கப்புறம் எந்த ப்ரொபோசலும் எனக்கு எடுத்துக்கல, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். என்னை விட அழகான பொண்ணு யாரு கிடைக்க போறா அப்படின்னு சொல்லி கை தட்டுங்க. இதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கை தட்டல். சூப்பர். ஆமாங்க, ஊரா பொண்ணு கேட்டு ஒரு பையனும் கூட. ஆனா டெஃபினட்டா நான் ஒரு பொண்ணா இருந்தேன்னா உங்களை நான் வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஹெவி காம்படிஷன் ஆயிருக்கும். அது ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ சொன்னேன், அது சொல்லிடுறேன் இந்த இடத்துல. இவ வந்து மேங்களூர் சேர்ந்தவங்க, கர்நாடகா. நான் வந்து தமிழ். இப்போ ஒரு கான்செப்ட் பண்ணேன், அது பயங்கர கான்ட்ரவர்சியா போகுது கமெண்ட்ல. அவன் சாம்பார் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவா. நான் எடுத்து நக்கிட்டு பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்லிடுவேன். அது வந்து உனக்கு தெரியுமா கர்நாடகா சாம்பார்லாம் அப்படி இருக்குமான்ட்டு. அதாவது வந்து என்னன்னா மேங்களூர் அந்த கோஸ்டல் ஏரியாஸ்லாம் அப்படி இருக்கும்ல. ஆமா, பெங்களூர்ல வெல்லம் போடுவாங்க, வெல்லம் போட்டு செய்வாங்க. எங்க ஊர்ல வெல்லம் தேங்காய் அதையும் முடிஞ்ச அந்த இடத்துல சொல்லி நான் நல்ல பேர் வாங்கி கொடுங்க. சூப்பர். இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னது? நீங்க ஏதாவது எடுங்க. டைப்பர். எனக்கு புரியவே இல்லை, எதுக்கு அவர் பார்த்து டைப்பர்ன்றீங்க? குழந்தை பிறந்திருக்கு. நம்ம வந்துட்டு 2-3 வாட்டி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போடுங்கம்மான்னு 2 வாட்டி சொல்லுவோம். அது கரெக்டா தப்பா போடுவாரு. அப்பதான் பாத்ரூம்லாம் ஃபுல்லா வெளில வரும், எல்லாம் வரும். நான் அவர்கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி போடாதீங்க அப்படின்னு. இத்தனைக்கும் 1.5 வருஷம் கேப்ல 2 குழந்தை. உடனே வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி உனக்கு உடனே சான்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இங்க பாரு அழகா வந்துட்டு என்ன சான்ஸ் ஏங்க நீங்க ரன்னிங் ரேஸ்ல சக்சஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி இருக்கீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது. டைப்பர் மேல சான்ஸ் கொடுத்துக்க. நீ டைப்பர் மட்டும் பேசியதெல்லாம் இதெல்லாம் சொல்லிருக்கா. அவர் லீட் எடுத்து கொடுத்துனேர்கள் எல்லாத்துக்கும். இன்னும் நீ இத கத்துக்கலையே. டைப்பர் போட கரெக்ட்டா. நீ எல்லாம் இத எப்பதான் கத்துக்க போறியோ. நம்ம பேரம் பேத்திக்கு தான் வாங்கணும். ஓபனா பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல.